நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு சார்பான குழுநிலை விவாதத்திலே சில கருத்துக்களை சொல்லலாம் என்று விளைகிறேன். முதலாவது, எனது வன்னி மாவட்டத்திலே மன்னார் நகரப்புறத்தை முதலிலே நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். மன்னார் மாவட்டத்திலே யூடிஏனுடைய செயல்பாடு உண்மையிலே போற்றத்தக்கது. அவர்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டை புதிதாக தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் யூடிஏக்கும் அது சார்ந்த அமைச்சுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதேபோல் சில தேவைகள் உணரப்படுகின்றன எங்களுடைய பிரதேசத்திலே. உதாரணமாக நவீன கடற்தொழில், நவீனமாக கட்டப்பட வேண்டிய சந்தை, சந்தை செய்ய, அதே போல தீயணைப்பு படை மன்னார் மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இல்லாது இருக்கிறது. வவுனியாவிலிருந்து தான் மன்னாருக்கு செல்லுகிறார்கள். முல்லைத்தீவிலே அப்படியான வசதி துப்புரவாக இல்லை. அவை கடைகள், அண்மையிலே கடைகள் இருந்திருக்கிறது. இப்படி தீயால் பாதிக்கப்படுகின்ற போது அந்த தீயணைப்பு படை இல்லாததால் பெரியோரு பிரச்சனையை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அமைச்சர் அவர்கள், ராஜாங்க அமைச்சர் நீங்கள் இருக்கிறீர்கள், இதிலே கவனம் எடுக்க வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். என்றால் உடனடியாக செய்யப்பட வேண்டிய விடயங்களாக நாங்கள் இதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதே போல் மன்னாரிலே இந்த ஆட்ச் வளைவு வரவேற்பு செய்கின்ற ஆட்சை செய்து தருகின்ற ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் மன்னார் மாவட்டம் அழகாக இருக்கும். அந்த பகுதியிலே இந்த இப்படியான முக்கிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். இன்னும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே வடிகால் அமைப்பு இப்படியான தொடர்ச்சியான பிரச்சனைகளை செயல்படுத்த வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதைவிட இந்த கரையோர பாதுகாப்பு விஷயத்திலும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும். எங்களுடைய மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்கள் கடலை அண்மித்த பிரதேசங்களாக இருக்கிறபடியால் இந்த மண் அரிப்பு செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த மண்ணரிப்பை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அரசாங்கம். ஏனென்றால் கரையோர பகுதிகளே எங்களுடைய மீனவர்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசம். அவை கடல் அரிப்பு தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேசங்களை தாக்குகின்ற சூழல் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நகர அபிவிருத்தி என்று பார்க்கின்ற போது முல்லைத்தீவு மாவட்டத்திலே நகரங்கள் இற்றவரைக்கும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் முல்லைத்தீவு மாவட்டம். போரால் பாதிக்கப்பட்டு இப்பொழுதுதான் மீண்டு கொண்டு வருகிறது. அந்த வகையிலே அந்த நகரத்தை அபிவிருத்தி செய்கின்ற முயற்சியை அரசு முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையிலே அந்த நகர அபிவிருத்தி என்பது முல்லைத்தீவு மாவட்டத்திலே பூச்சியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கரையோர பாதுகாப்பு என்று பார்க்கின்ற போது முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு வெளிச்ச வீடு, அது கடற்தொழில் சார்ந்த விடயமாக இருந்தாலும் கூட இந்த கரையோர பாதுகாப்பு இதுக்குள் வருகின்றபடியால் இதை நாங்கள் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வெளிச்ச வீடு காலங்காலமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே கடற்தொழில் செய்கின்ற முல்லைத்தீவு மாவட்ட அந்த மக்கள் அந்த வெளிச்சவீடின் ஊடாக நாங்கள் கரையொதுங்குகின்ற செயல்பாட்டை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட வவுனியாவிலே வடிகால் அமைப்பு செய்யப்பட வேண்டும். நகரங்களிலே பிரதான இடங்களிலே பாதைகள் செப்பனிடப்பட வேண்டும்.
இப்படியான விடயங்களிலே முன்னுரிமை காட்ட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக 3 மாவட்டமும் இருக்கின்றபடியால் இந்த நகர அபிவிருத்தி என்பது இன்றியமையாத ஒரு செயல்பாடாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த விடயத்திலே அரசாங்கம் எடுக்க வேண்டும். எங்களுடைய வன்னி மாவட்ட மக்கள் இந்த நகர அபிவிருத்தி ஊடாக, இந்த கரையோர பாதுகாப்பின் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல விடயங்களை செய்து தருவதற்கான முயற்சிகளாக இது அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக வீடு சம்பந்தமாக நான் குறிப்பிட்டாக வேண்டும். கடந்த அரசாங்கம் ஓரளவு வீடு கட்டி கொடுத்தாலும் கடைசி நேரத்திலே கூடுதலான வீடுகளை எங்களுடைய ஏழை மக்களுக்கு கொடுத்து அவர்கள் கடனாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறார். நான் அமைச்சர்களிடம் பேசுகின்ற போது உண்மையிலே இந்த அரசாங்கம் அதை பொறுப்பெடுக்க வேண்டும். என்றால் அடமானம் வைத்து கஷ்டப்பட்டு வீடுகளை உடைத்து அந்த வீடுகள் தங்களுக்கு புது வீடு வரும் என்ற ரீதியிலே கடனை வாங்கி இப்படியான செயல்பாடுகளை செய்த அந்த ஏழை மக்கள் மிகவும் திண்டாடுகிறார்கள். ஆகவே போன அரசாங்கம் அந்த வீட்டு திட்டத்திலே ஏழை மக்கள் பயனடைந்தார்கள் என்பது உண்மை. ஆனால் கடைசி நேரத்திலே கூடுதலான ஒரு திட்டம் இடாத வகையிலே கூடுதலான வீடுகளை கொடுத்ததன் அடிப்படையிலே எங்களுடைய அந்த ஏழை மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அமைச்சருக்கு தெரியும், நீங்கள் வவுனியா வந்திருக்கிறீர்கள், யாழ்ப்பாணம் சென்றிருக்கிறீர்கள். அதே போல் மன்னார், முல்லைத்தீவு நீங்கள் வர வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய கடத்தொழில் ராஜாங்க அமைச்சரும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் பேர் என்னடா? கடத்தொழில் ராஜாங்கம். அவரும் எங்களுடைய பிரதேசத்துக்கு, அது குறிப்பாக கடத்தொழில் ராஜாங்க அமைச்சர் குறிப்பாக எங்களுடைய மன்னாருக்கு விஜயம் செய்திருக்கிறார் திடீரென்று. ஆனால் மன்னாருக்கும் முல்லைத்தீவுக்கும் நீங்கள் வர வேண்டும். 2 பேரும் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அவர்களுக்கு நன்மை ஈட்டுகின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் இந்த புதிய அரசாங்கம் அந்த வீடு இல்லாதவர்களுக்கு, அந்த வீடு கட்டி அரைவாசியிலே இருப்பவர்களுக்கு பணம் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமர் அவர்களும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையிலே நல்ல விஷயம், அதை நாங்கள் பாராட்டுகிறோம். ஏனென்றால் அந்த ஏழை மக்களுடைய பிரச்சனையும் முதல் தீருங்கள். அந்த மக்கள் உங்களுக்கு உண்மையிலே ஆசீர்வதிப்பார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு கடனாளியாக, ரோட்டிலே கடன் பெற்றவர்களாக ஒழித்து செல்லக்கூடிய துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த விடயத்திலே அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும். கூடுதலாக இந்த வீட்டு திட்டத்திலே நீங்கள் இந்த அரசாங்கம் முன்னுரிமை அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த வீடமைப்பு அதிகார சபையிலே இருக்கின்ற எங்களுடைய வன்னி மாவட்ட உத்தியோகத்தர்கள், அவர்களை நான் இந்த சமயத்திலே பாராட்ட வேண்டும். ஏனென்றால் வாங்கிய கடனை அவர்கள் அந்த காசை பெறுவதற்கு அந்த கோபத்தை முழுக்க அந்த அதிகாரிகள் மேலே தான் காட்டுகிறார்கள். இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு தங்களுடைய கடமையை செய்து கொண்டு இருக்கின்ற வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு இருக்கின்ற வீடமைப்பு அதிகார சபை உத்தியோகத்தர்கள், அதிகாரிகள், அவர்களுக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும். என்றால் நீங்களும் அவர்களை கவனத்தில் எடுக்க வேண்டும். அந்த மக்களுடைய முழு கோபமும் அவர்களிடம்தான் போய் சேருகிறது. ஆனால் அவர்கள் அதை தாங்கி கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது இந்த மாவட்ட ரீதியான ஒரு வீட்டு திட்டம் என்ற ரீதியிலே எங்களுடைய திட்டம் ஒன்று வந்திருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலாக இந்த வீடு இல்லாத நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அந்த நிலைமையை நாங்கள் முட்டாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் வீடு, உள்ளக வீதிகள், அதைவிட மலசலக்கூடம், இன்றைக்கும் மலசலக்கூடம் இல்லாத குடிசைகள் கிராமங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
மிகவும் கஷ்டமான ஒரு சூழலிலே எங்களுடைய மக்கள் Honorable member, you have 2 more minutes. அந்த வகையிலே இளம் பெண்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் காடுகளுக்கு சென்று கடமைகளை முடிக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலாக சண்டை நடந்து முடிந்த பிரதேசங்களிலே இது காணப்படுகிறது. ஆகவே அதிலே கவனம் எடுக்க வேண்டும். அந்த வகையிலே அந்த ஏழை மக்கள் டொய்லெட் கட்ட முடியாமல் இருக்காங்க. அப்படியான ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு உங்களுடைய கரங்கள் நீட்டப்பட வேண்டும். தயவு செய்து முன்னைய அரசாங்கம் செய்யவில்லை அல்லது யாரும் செய்யவில்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறதை விட இந்த அரசாங்கம் ஒரு சரியான முறையிலே எங்களுடைய மக்களுடைய கஷ்டங்களை கவனத்தில் எடுத்து செய்கின்ற போது அந்த மக்கள் உண்மையிலே இந்த போரிலிருந்து மீண்டு வருகின்ற காலகட்டத்திலே தேங்க்யூ அந்த ஒரு சூழலில் எங்களுடைய மக்களுக்கு அந்த வசதிகள் நீங்கள் இந்த அரசாங்கத்திலே இளைஞர்கள் இராஜாங்க அமைச்சர்களாக இருக்கிறீர்கள். உண்மையிலே திறம்பட செயல்படக்கூடியவர்கள். உங்களுடைய அந்த முயற்சி மிக தீவிரமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே இளைஞர்களுடைய இராஜாங்க அமைச்சர்களாக இருக்க நீங்கள் எங்களுடைய பிரதேசத்திற்கு அடிக்கடி வந்து என்றால் இலங்கை முழுக்கவும் உங்களுடைய கடமை இருக்கிறது. இருந்தாலும் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த மனங்களை நீங்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தால் அல்லது அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய வருகை என்பது கண்டிப்பாக தேவை. என்னை பொறுத்த மட்டிலே சில குறைகள் இருக்கிறது. என்னென்றால் இந்த ஏனையின் பாதையாக யாழ்ப்பாணம் செல்வதும் அப்படியே வருகின்ற போது என்னுடைய மாவட்டம் வவுனியா மாவட்டத்திலே நின்று செல்வதும் உண்மையிலே ஏனைய மற்ற மன்னார் முல்லைத்தீவில் இருக்கிற மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு மன சங்கடத்தை கொடுக்கிறது. எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வரமாட்டார்களா என்று பார்க்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. என்றால் யாழ்ப்பாணத்தில் போய் ஏதாவது செய்தால் அது ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த விஷயங்கள் போரால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் நொந்து போய் இருக்கிற எங்களுடைய பிரதேசத்திலே வன்னி பிரதேசத்திலே வந்து உங்களுடைய முகங்களை காட்டுகின்ற போது அமைச்சர்கள் வருகை என்பது அந்த பிரதேசத்திலே அபிவிருத்தி என்ற ஒரு ரீதியிலே செயல்படக்கூடிய விஷயங்களை எங்களுடைய மக்களுடைய கஷ்டங்களை உங்களுக்கு சொல்லுகின்ற வாய்ப்பை அங்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்பொழுதுதான் தெரியும் இந்த போரால் பாதிக்கப்படும். போரை வென்று விட்டோம் என்று கணக்கு எல்லாரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த போரை வென்றதன் பின்னணியிலே அல்லது இந்த போரால் எந்த அளவிற்கு என்னுடைய சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரே நின்று நீங்கள் பார்க்கின்ற போதுதான் அதை உணர முடியும். ஆகவே உங்களுடைய வருகை என்பது இந்த முறை அல்லது இந்த உங்களுடைய 5 வருட காலத்திலேயாவது என்னுடைய வன்னி மாவட்டத்திற்கு உங்களுடைய வருகை என்பது கட்டாயம் பிரசனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே இந்த நகர அபிவிருத்தி என்பது தேவையான விடயம் 3 மாவட்டத்திற்கும். அந்த வகையில் யூடிஏனுடைய செயல்பாடுகள் மிக சிரமமாக இருந்தாலும் முல்லைத்தீவு மாவட்டத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போல் வவுனியா மாவட்டத்திலும் சில விடயங்களை கவனத்தில் எடுத்து உடனடியாக செய்கின்ற போது அந்த நகரம் என்பது மிக ஒரு செழிப்பான அழகான இடமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் அபிவிருத்தி ரீதியிலே நாங்கள் உண்மையிலே அபிவிருத்தி என்பது எங்களுடைய மக்களுக்கு தேவையான ஒரு விடயம். சில விடயங்களை நாங்கள் எதிர்த்தாலும் கூட ஆனால் அபிவிருத்தி ரீதியிலே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை உங்களிடமிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது சம்பந்தமாக நாங்கள் கடமையாற்ற தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இளம் அமைச்சர்கள் உங்களுடைய வருகையை நீங்கள் வன்னி மாவட்டத்துக்கு செலுத்த வேண்டும். அதிலே சரிசமனாக நீங்கள் நடக்க வேண்டும். யாழ்ப்பாணம் மட்டும்
ஒரு இடமாக பார்க்க முடியாது. நான் பிரதேசவாசம் பேசவில்லை என்றால் வன்னியிலே அந்த 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 வராத குறை ஒன்று காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது அமைச்சர்கள் வந்து சும்மா போவதை எதிர்பார்க்கவில்லை. அங்கே வந்து அந்த மக்களுடைய கஷ்டங்களை, டொய்லெட் இல்லாத, போரால் பாதிக்கப்பட்டு இடுப்புகள் வேலை செய்ய முடியாத இருக்கிறார்கள், விதவை தாய்கள் இருக்கிறார்கள், தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு அமைச்சர்கள் அங்கு வருகின்ற போது அவருடைய தேவை நிவர்த்தி செய்யப்படுகின்ற போது உண்மையிலே நல்ல விடயமாக Honorable member, your time is up. Please wind up. நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், எங்களுடைய இந்த வீட்டு திட்டத்தில் உள்ள குறைகளை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போல நகரத்தை அபிவிருத்தி செய்கின்ற வழிமுறையை கையாள வேண்டும். 2 முல்லைத்தீவுக்கும் மன்னாருக்கும் 2 ஃபயர் பிரிகேட் உடனடியாக அதற்கான அனுமதி தரப்பட வேண்டும். என்றால் அதனால் சரியான பாதிப்பை எங்களுடைய மக்கள் கண்டுகொண்டிருக்கிறார்கள். முதலாளி அதாவது பொதுவாக எங்களுடைய மக்கள் அதால் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த எங்களுடைய வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை, குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற பிரச்சனைகளை நேரடியாக நீங்கள் கண்டு உணர்ந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டு Honorable member, please wind up. நன்றி வணக்கம்.